வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் அமைச்சரும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தேர்தலுக்கு பின் அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்று தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் விமர்சனம் குறித்த கேள்விக்கு, கருணாநிதி உள்ளிட்ட யார் யாரோ அழிக்க முயற்சித்தும் அழிக்க முடியாத அதிமுகவை தவேக தலைவர் அவர்கள் வந்து அழித்துவிட முடியுமா என்று பதில் கூறினார். அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில இணை செயலாளராக இருந்த நிர்மல்குமார் அவர்கள் தவேகவில் ஏதாவது கிடைக்குமா என்று நினைத்து அங்கு சென்றுள்ளார். அவர் மட்டுமின்றி தவேகவிற்கு செல்லும் யாவருக்கும் எதுவுமே கிடைக்காது. சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் அவரவர் இருந்த இடத்திற்கே திரும்பி விடுவர் என்று கூறினார். தவேக வேட்பாளர்கள் அனைவரும் இன்ஸ்டாகிராமில் தான் அரசியல் செய்கின்றனர். மக்களை சந்திக்கும் திறமையும் தகுதியும் அவர்கள் யாருக்கும் கிடையாது. தவேகவில் இணைந்துள்ள ஒரு சில அரசியல் அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்கள் மட்டும் மரியாதையான வாக்குகள் வாங்குவார்கள். மீதமுள்ள 98% வேட்பாளர்கள் மிக மிக பின்தங்கிய நிலைக்கு செல்வார்கள். ஒரு காலத்தில் பலம் கொண்ட திமுகவையே அடித்து பலமாகி ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக. 32 ஆண்டுகள் நாடாண்ட கட்சி அதிமுக. திமுகவையே காலி செய்து வளர்ந்த கட்சி அதிமுக. போட்டி என்றால் அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே. களத்தில் வேறு யாருக்கும் வேலையே கிடையாது என்று கூறினார். திமுக ஆட்சியில் கடன் வாங்கியது மட்டுமே மிச்சம். தமிழக மக்களை கடனாளி ஆக்கியதுடன் தமிழக மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வில் நடைபெறும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் வேட்பாளர் தேர்வு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் டென்ஷன் ஆகி வேட்பாளர் பட்டியலை கிழித்து விட்டதாக பத்திரிகை செய்து வருகின்றனர். அண்ணன் மாணிக்கம் தாகூர் தேர்தல் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி அதிமுகவிற்கு தான் வேலை செய்ய போகிறார். மாணிக்கம் தாகூரின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். MP மாணிக்கம் தாகூர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார். காங்கிரஸ் வேட்பாளரை இந்த மாதம் அறிவிக்க மாட்டார்கள். அடுத்த மே மாதம் 5ஆம் தேதி அறிவிப்பார்கள் என்று அவர் கூறினார்.